இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். படுகொலையான உறவுகளை நினைந்து தமிழர் இடங்கள் எல்லாம் உணர்வு பூர்வ நினைவேந்தல். முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரம் பேர் திரண்டனர். தமிழின படுகொலையின் 16வது ஆண்டு நினைவு தினமான நேற்று தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு புலம்பெயர் தேசங்கள் எங்கும் நினைவேந்தல்கள் நடைபெற்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பல்லாயிரம் மக்கள் திரண்டு கொல்லப்பட்ட தமது உறவுகளுக்காக கண்ணீர் விட்டு கதறியல்லது அவர்களை நினைவு கூர்ந்தனர் என்கிறதான படத்துடன் கூடிய செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். தமிழின விடுதலை நோக்கி தொடர்ந்து போராடுவோம், முள்ளிவாய்க்காலில் பிரகடனம் என்கிறதான ஒரு செய்தி. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் அஞ்சலி. கொழும்பில் நேற்று குழப்பம், நினைவேந்தலில் ஈடுபட்டோரை கள்ள புலிகள் என்று கோஷம். கொழும்பில் நேற்று நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை குழப்ப குழு ஒன்று முயன்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்றைய தினம் கொழும்பு வெள்ளவத்தையில் முன்னெடுக்கப்பட்டது. போலீஸ் பாதுகாப்புடன் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனும் பங்கேற்றிருந்தார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. நாடு திரும்புகிறார் பசில் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. போரை முடித்து வைத்த தருணத்தை தவறாக காட்டுவதற்கு முயற்சிகள், நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழில் திடீரென உயிரிழந்த இளைஞரின் மரணத்தில் மர்மம் என்கிறதான ஒரு செய்தி. இளைஞர் ஒருவர் திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். வண்ணார் பண்ணை KK ஸ்ரீதியை சேர்ந்த பாலச்சந்திரன் சசிராஜ் வயது 29 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞரின் தாய், தந்தை மற்றும் சகோதரர்கள் கடந்த 16ஆம் தேதி மட்டக்களப்புக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த இளைஞனும் அவரது அண்ணனும் மட்டுமே வீட்டில் இருந்தனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. தேர்தலில் விளையாடிய பணம் விசாரணைக்கு அனுர உத்தரவு என்கிறதான ஒரு செய்தி. தேசிய போர் வீரர் நினைவு நாள் இன்று ஜனாதிபதி தலைமையில் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கிறதான ஒரு செய்தி. இவரிடம் நடுத்தர காலத்தில் பணவீக்கம் 5% பதிவு. 2024ஆம் ஆண்டை மீட்சிக்கான ஆண்டு என அடையாளப்படுத்த முடியும் என இலங்கை மக்கள் வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சுஜிதா ஜெகதீவன் தெரிவித்துள்ளார். இதேவேளை பணவீக்கமானது இவ்வரிடம் நேர்மறையாக உயர்வடைந்து நடுத்தர காலத்தில் 5% பதிவாகும் எனவும் அவர் எதிர்வு கூறியுள்ளார். தேசிய போர் வீரர் நினைவு நாள் இன்று ஜனாதிபதி தலைமையில் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி என்கிறதான ஒரு செய்தி. தமிழின அழிப்பு நாள் மன்னாரில் நேற்று நினைவு கூறப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. போரில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளை நினைவு கூர்ந்து சிறார்கள் விளக்கேற்றி அஞ்சலி. இறுதிப் போர் உள்ளிட்ட அரச படை நடவடிக்கைகளில் படுகொலை செய்யப்பட்ட சிறார்களை நினைவு கூர்ந்து சிறுவர்களின் பங்கேற்புடன் பலிகாமம் கிழக்கு பாதரவத்தை வீரவாணி ஞானவாணி சனசமூக நிலையத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு உணர்வுபூர்வமாக அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன என்கிறதான ஒரு செய்தி. சீன வர்த்தக அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு இலங்கைக்கு வருகின்றது. சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டாவோ தலைமையிலான 115 பேர் கொண்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 28ஆம் தேதி புதன்கிழமை இலங்கைக்கு வருகை தர உள்ளது. கொழும்பு மாநகர முதல்வர் பதவிக்கு கடும் போட்டி. ஜூன் 2ஆம் தேதி தேர்தல் என்கிறதான ஒரு செய்தி. கொட்டாஞ்சேனையில் இருவர் மீது துப்பாக்கி சூடு, இருவர் போலீசில் சரண் என்கிறதான ஒரு செய்தி. பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை அடுத்து பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையை விடுக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எனவே அவதானத்துடன் இருக்குமாறு அந்த நிறுவனம் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் சீதாவக்கு, காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய, களுத்துறை மாவட்டத்தில் பாலிந்தனுவர மற்றும் இங்கிரிய, கண்டி மாவட்டத்தில் பஸ்பாகிய கேரள, கேகாலை மாவட்டத்தில் புலத்தேகி பிட்டிய, ருவன்வெல்ல போன்ற இடங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குற்ற கும்பல் தலைவனை நாடு கடத்த உத்தரவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ரயில் நிலைய அதிபர்களின் வேலை நிறுத்தம் நிறைவு என்கிறதான ஒரு செய்தி. 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கைது.
தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. தமிழின் அழிப்பை நினைவு கூறும் வகையில் கொழும்பில் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக தெரிவிப்பு. சுகாதார அமைச்சர் நலிந்த சுவிட்சர்லாந்துக்கு பயணம் என்கிறதான ஒரு செய்தி. மன்னாரில் மருத்துவமனை முன்பு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கிறதான ஒரு செய்தி. சமிக்ஞை கோபுரத்தில் ஏறி அரச ஊழியர் போராட்டம். ஓய்வு பெற்ற ரயில்வே கட்டுப்பாட்டாளர் ஒருவர் சமிக்ஞை கோபுரத்தில் ஏறி தனது கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கிறது. துப்பாக்கி சூட்டில் 30 பேர் உயிரிழப்பு. கடந்த 5 மாதங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 30 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் 22 பேர் காயமடைந்துள்ளனர் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதிசொகுசு வாகனங்கள் ஏலம். சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் உண்மையல்ல. ஜனாதிபதி பணிமனைக்கு சொந்தமான அதிசொகுசு வாகனம் ஏலத்தில் 2வது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து நீக்கப்பட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு தொடக்கத்தில் இருந்ததை விட மின் கட்டணம் குறைவாகவே இருக்கும். இலங்கை மின்சார சபை விசேட அறிக்கை. மத்திய மாகாண சபை போக்குவரத்து அதிகார சபை தலைவர் ராஜினாமா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. யாழ தேசிய பூங்காவில் மேலும் சில வலயங்கள் என்கிறதான ஒரு செய்தி. விசா காலாவதியான இலங்கையருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும். விசா காலாவதியானதால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களுக்கு பொது மன்னிப்பு காலம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கான ஸ்டேல் தூதுவரிடம் வெளிவிவகார அமைச்சர் விந்த ஹேரத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன அழிப்பு நினைவு தூபியல் மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பு என்கிறதான ஒரு செய்தி. மட்டு மேற்கு வலயத்தில் சாதனையாளர் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு தமிழ் மாணவி மரணம். மட்டக்களப்பு அரசு அதிபருக்கு மரணம். கொழும்பு கொட்டாஞ்சேனை தமிழ் மாணவியின் மரணம் போன்று இன்னொரு மாணவிக்கு நேர்ந்துவிடக் கூடாது. இது தொடர்பில் துரித சட்ட நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தி மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி எஸ்டினா முரளிதரனிடம் மனித உரிமைகள் பெண்ணியம் சார் செயற்பாட்டாளர்கள் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். கொட்டாஞ்சேனை தமிழ் மாணவிக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படுவதற்கு முன்னர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக துரித சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்தியாவுடன் பேச தயார் பாகிஸ்தான் அறிவிப்பு. 10 லட்சம் பாலஸ்தீனர்கள் வெளியேற்ற ட்ரம்ப் திட்டம் என்கிறதான ஒரு செய்தி. ஸ்டேல் ஹமாஸ் இடையே புதிய சமரச பேச்சு ஆரம்பம். காசா மீதான தாக்குதலில் 164 பேர் பலி. ரஷ்ய தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது மலையாள் போட்டி நிறுத்தம். நடப்பு சாம்பியன் கொல்கத்தா தொடரில் இருந்து வெளியேறியது என்கிறதான ஒரு செய்தியும். பணக்கார விளையாட்டு வீரர்கள் முதலிடம் பிடித்தார் ரொனால்டோ என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வவுனியா மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி. 2 முஸ்லிம்களை நிறுத்த முயற்சி. தமிழ் உறுப்பினர்கள் புறக்கணிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த 2 போனஸ் ஆசனங்களையும் ஒரே வட்டாரத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த 2 முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு வழங்க முயற்சி எடுத்து வருவதாக கட்சியில் போட்டியிட்ட ஏனைய வேட்பாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த தேசிய வேலை திட்டம் அவசியம். ஜனாதிபதியிடமிருந்து எந்தவித பதில்களும் இல்லை என்கிறதான ஒரு செய்தி. இனவாத அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும். அதாவது இனவாத அரசியல் வியாபாரிகளுக்கு சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கொன்றொழிக்கப்பட்ட தமிழ் மக்களின் செந்நீரில் தோய்ந்த முள்ளிவாய்க்கால் உறவுகளின் கண்ணீரில் மூழ்கியது. இனமத பேதங்களை கடந்து உணர்வெழுச்சியுடன் அஞ்சலிக்கு வருணனும் வழிவிட்டான். அப்பாவி தமிழ் மக்கள் இனவரி கொண்ட சிங்கள இராணுவத்தால் கொத்து கொத்தாக சிறுவர், குழந்தைகள், முதியோர் என்ற பாரபட்சமின்றி படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இனபத மேதங்களை கடந்து உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது. நேற்று காலை 10:15 மணிக்கு தவ திரு அகத்தியார் அடிகளாரால்
கொள்கை பிரகடன வாசிப்புடன் ஆரம்பமாகிய நினைவேந்தல் காலை 10:29க்கு நினைவொலி எழுப்பப்பட்டு 10:30க்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதி யுத்தத்தில் தனது மனைவியையும் 2 பிள்ளைகளையும் இழந்த முள்ளிவாய்க்கால் மேற்கை சேர்ந்த வீரசிங்கம் ராசசேந்திராவால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. சம நேரத்தில் ஒற்றை சுடரொளி ஏற்றப்பட்டு மலர் வணக்கமும் செலுத்தப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு படுகொலை செய்யப்பட்ட தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வின் போதும் உயிர் நீத்தவர்களின் உறவுகள் கதறியல கண்ணீரில் முள்ளிவாய்க்கால் முற்றம் மூழ்கியது என்றும் புகைப்படம் தாங்கிய செய்திகளாக வலம்புரியினுடைய தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முள்ளிவாய்க்கால் ஒரு புண்ணிய பூமி, சிங்கள இளைஞன் பரவசம். முள்ளிவாய்க்கால் ஒரு புண்ணிய பூமி, தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் வடக்கிற்கு செல்ல மே 18ஆம் தேதியே சிறந்த நாள் என முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்ட சிங்கள இளைஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். முள்ளிவாய்க்காலில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் பேஸ்புக் காணொலி ஊடாக பேசிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம். இது ஒரு புண்ணிய பூமி போன்று தெரிகிறது. உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அவர்கள் உறவினர்கள் சுடரேற்றி வழிபடுகின்றனர். ஆனால் கடந்த 16 வருடங்களுக்கு முன்னர் இந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற இறுதி போரின் போதும் ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலுக்கு அமைய 70,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. உத்தியோகபூர்வமாக தகவலுக்கு அமைய 1,50,000 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் வெறும் அப்பாவி குடிமக்களே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உயிரிழந்தவர்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அவர்களின் உறவுகள் இங்கு வருகை தந்து அவர்களை நினைவு கூறுகின்றனர். இந்த நிலையில் தெற்கில் உள்ளோர் வடக்கிற்கு செல்ல மே 18ஆம் தேதியே சிறந்த நாள் என்று அந்த இளைஞன் கூறியிருக்கிறார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் இந்த காணொலியை அதிகம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்ததும், கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் வெள்ளவத்தையில் இடம்பெற்ற நினைவேந்தலை குழப்ப சிலர் கடும் பிரயத்தனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. கடைகள் முழு அடைப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளான நேற்று முள்ளிவாய்க்காலுக்கு செல்லும் பாதையில் கிளிமுல்லை மாவட்ட வர்த்தக நிலையங்கள் முழுமையாக மூடப்பட்டிருந்தன என்ற ஒரு செய்தி. தமிழ் இனப்படுகொலை, இழந்த உயிர்களை நினைவு கூறுகின்றோம், கனேடிய பிரதமர் உருக்கம். தமிழின படுகொலை தொடர்பில் பொறுப்பு கூறலுக்கும் நீதியை நிலைநாட்ட எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளுக்கும் கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு கனேடிய பிரதமர் வெளியிட்டிருக்க ஊடக அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். முன்னதாக கனடாவின் பிரம்டன் நகரில் திறக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவு தூபியானது முழுமையான தேர்தல் அரசியலை மையப்படுத்தியது. இலங்கையில் இனப்படுகொலை என ஒன்று இடம்பெறவில்லை என்றவாறு இலங்கை அரசு விமர்சித்திருந்ததுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கனேடிய உயர்ஸ்தானிகரை நேரில் அழைத்து தமது கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார். இவ்வாறான பின்னணியில் வெளிவந்துள்ள கனேடிய பிரதமரின் அறிக்கையானது இலங்கைக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வண்ணமாகவே அமைந்திருக்கிறது. இவ்வறிக்கை மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் ஆயுத போர் முடிவடைந்து இன்றுடன் 16 வருடங்கள் ஆகிவிட்டது. 26 வருடங்களுக்கு அதிகமாக நீடித்த அந்த போரில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்த தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்று வரை காணாமலாக்கப்பட்டவர்களாக இருப்போரையும் நாம் நினைவு கூறுகிறோம். அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிட்டுள்ள நினைவேந்த நிகழ்வுகளையும் நாம் மனதில் கொள்கிறோம். பொறுப்பு கூறலுக்கும் உண்மை, நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கிறது. இந்த நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கும் போது துணிவுடனும் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதிக்கான செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செய்தியும் தேசமெங்கும் நெக்குருக வைத்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் தொடர்பான புகைப்படங்களும், மின்கட்டணத்தை அதிகரித்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டி வரும், அரசை எச்சரிக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி, யுத்த வெற்றியில் ஜனாதிபதி அனுர என்ற ஒரு செய்தி. யுத்த வெற்றியின் 16வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இன்று நடைபெறும் தேசிய வெற்றி கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்பார் என்று இராணுவ வீரர்கள் சேவை அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெறும் என்றும் அதன் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் செனரத் ஹோகன தெரிவித்திருக்கிறார். யுத்த வெற்றியின் 16வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தேசிய வெற்றி கொண்டாட்டம் இன்று ஸ்ரீ ஏவர்த்தனபுர கோட்டையில் உள்ள இராணுவ வீரர்கள் நினைவு சின்னத்துக்கு முன்பாக மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இடம்பெறும் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை ஆய்வு செய்ய 4 அடங்கிய குழு நியமித்தார் சட்டமா அதிபர் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம், முள்ளிவாய்க்கால் நினைவு செய்தியில் பிரிட்டன் எம்பி. முள்ளிவாய்க்காலில் துன்புற்ற அனைவருக்குமாக நாங்கள் தொடர்ந்தும் நீதிக்காக, அமைதிக்காக, பொறுப்பு கூறலுக்காக போராடுவோம் என பிரிட்டனின் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் பிரதேச மட்டத்தில் விஸ்தரிப்பு, ஒப்பு வருகிறது, விலை குறைகிறது.
உப்பு பற்றாக்குறையை போக்க நாளைக்குள் 2800 மெட்ரிக் டன் உப்பும் இறக்குமதி செய்யப்பட உள்ளது என்றும், அவ்வாறு உப்பு வந்தவுடன் தற்போது 400 ரூபாய்க்கு விற்கப்படும் உப்பின் விலை 100 ரூபாய்க்கு குறையலாம் என்றும் வர்த்தகம், வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும், 8 மாதங்களுக்குள் தலைகீழாக மாறிய அரசாங்கம் உதயகம்மன் பில சாடல் என்ற ஒரு செய்தி. விளையாட்டு செய்திகளுக்குள் எரிமலை மூச்சாக சுதர்சன், எழும்புயல் வீச்சாக சுப்மன், டில்லியை ஓட விரட்டி பிளே ஓப்புக்கு ஜோராக நுழைந்தது குஜராத் என்று IPL தொடர்பான செய்தி ஒன்றும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இனவாதம் பேசும் அரசியல்வாதிகளுக்கு காலம் சிறந்த பதில் சொல்லும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியும், அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முள்ளிவாய்க்காலில் ஊர்தி பவனி. யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் ஆகின்ற நிலைமையில் அரசியல் கைதிகளை முழுமையாக விடுவிக்குமாறும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடத்தை நோக்கி ஊர்தி ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராசாவால் இவ்வூர்தி முன்னெடுக்கப்பட்டது. இவ்வூர்தி தர்மபுரம் பகுதியிலிருந்து முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம், கட்டாரில் மீண்டும் பேச்சுவார்த்தை. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கட்டாரில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் கெண்டகியில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு என்ற செய்தி. ரஷ்யா உக்ரைன் விரைவில் போர் நிறுத்தம், நம்பிக்கை வெளியிட்டால் ட்ரம்ப் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதேபோல வலி சுமந்த மே 18 அன்று நேற்றைய நினைவேந்தல் தொடர்பான பல புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்நீத்த உறவுகளுக்காக நந்தி கடலில் அஞ்சலி. முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வற்றாப்பிளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியாவில் இடம்பெற்ற ஆத்மா சாந்தி பிரார்த்தனை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பிரிட்டனில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு. இங்கிலாந்தின் சவுத் எண்டில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 16வது வருடத்தினை நினைவு கொண்டிருக்கிறார்கள். கடற்கரையோரம் கூடிய மக்கள் 16 வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் அழிக்கப்பட்ட தங்கள் உறவுகளை நினைவு கூர்ந்தனர். சூபரி ஈஸ்ட் கடற்கரையோரத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் மக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் நூற்றுக்கணக்கான மிதக்கும் விளக்குகள் கடலில் விடப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது என்று அந்த கடலிலே விளக்குகள் மிதக்க விடப்படும் புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் 117க்கு அறிவிக்கலாம். அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவிப்பு. அனர்த்த நிலைமைகள் தொடர்பான விடயங்களை 24 மணி நேரமும் இயங்கும் 117 என்ற துரித அழைப்பு இலக்கத்துக்கு மும்மொழிகளிலும் அறிவிக்க முடியும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்திருக்கிறார். தற்போது எவ்விதமான அனர்த்தங்களும் பதிவாகவில்லை என்றாலும் எதிர்வரும் நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் போதும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முகம் கொடுப்பதற்கு சகல மாவட்டங்களிலும் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தென்மேற்கு பருவ பெயர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக நாடு முழுவதும் நிலை பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கல்லடி பாலத்து வாவியில் மிதந்து வந்த நினைவு தூவி. மட்டக்களப்பு கல்லடி பாலத்து வாவியில் தமிழின அழிப்பு வாரத்தை நினைவு கூர்ந்தும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் தூபியினை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் கருப்பு, சிவப்பு, மஞ்சள் கொடிகளுடன் மிதக்கும் வகையில் அமைக்கப்பட்ட 2 தூபிகளால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த மிதக்கும் தூபி நேற்று முன்தினம் இரவு 9 மணி அளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மின்விளக்குகள் ஒளிந்த நிலையில் 2 மிதக்கும் வகையிலான தமிழின அழிப்பின் நினைவாக தயாரிக்கப்பட்ட தூபிகள் மிதந்து முகத்துவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தார்கள் என்ற செய்தியும், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. தொடர்ச்சியாக வலம்புரையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக புலம்பெயர் தமிழர்கள் பலம் பெற்றால் மட்டுமே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்கிறது நம் தாய்மொழி. நம் தமிழ் கூறுகின்ற தத்துவங்கள் உயர்வானவை மட்டுமல்ல, யதார்த்தமானவையும் கூட. அவை எக்காலத்திலும் பொருந்தக்கூடியவை. அந்த வகையில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்ற பழமொழியானது வல்லவனை எதிர்கொள்ள வல்லவன் தேவை என்ற கருத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீரில் நடாத்திய மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு இந்தியாவின் பதில் மௌனமாக இருந்திருக்குமாயின் அடுத்தடுத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் இந்தியாவை நிலைகுலைய செய்திருக்கும். இங்குதான் இந்தியா மிக பெருமதியான முடிவை எடுக்கிறது. அதாவது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது என்பதுதான் இந்தியா எடுத்த அந்த தீர்மானமாகும். இந்திய குண்டுவீச்சு விமானங்கள் தீவிரவாதிகளின் முகாம்களை இலக்கு வைத்து தாக்குகிறது. அர்ஜுனன் கிளியின் கழுத்தை இலக்கு வைத்தது போல இந்தியாவின் இலக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தங்கிய அந்த முகாம்களை தகர்க்க
தீவிரவாதிகள் கலக்கமடைந்தனர். பாகிஸ்தான் அதிர்ந்தது. இந்தியா தொடர்ந்தும் தாக்குதலை நடாத்தினால் பாகிஸ்தான் மக்கள் தம் நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டம் நடாத்துவார்கள். மக்களின் அந்த போராட்டம் யுத்தத்தை நடத்தி என்பதற்காக அன்று மாறாக யுத்தத்தை நிறுத்தி என்பதே அந்த மக்களின் கோஷமாக இருந்திருக்கும். ஆக நிலைமை பாகிஸ்தானுக்கு அவ்வளவு நல்லது இல்லை எனும் பொழுது யுத்த நிறுத்தம் சாத்தியமானதாகியது. இங்குதான் தமிழர்களாகிய நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஈழத்தமிழ் மக்கள் இலங்கையில் உரிமையோடும் சுதந்திரத்தோடும் வாழ வேண்டுமாயின் அதற்கான ஒரே வழி நம் புலம்பெயர் தமிழ் உறவுகள் வெளிநாடுகளில் பலம் பெறுவதாகும். இங்கு பலம் பெறுதல் என்பது அரசியல், பொருளாதாரம், கல்வி, சமூகம் ஆகியவற்றில் பலம் பெறுவதை குறிப்பதாகும். அதாவது ஈழத்தமிழ் மக்களுக்கு இலங்கையில் இட்டல் இடைஞ்சல் என்றால் அதனை புலம்பெயர் தமிழ் உறவுகள் சகிக்க மாட்டார்கள். அவர்கள் சகிக்க மாட்டார்கள் என்றால் அது இலங்கைக்கு ஆபத்து என்பதாக புலம்பெயர் தமிழ் மக்களின் பலம் இருக்க வேண்டும். இங்கே பலம் என்பது மற்றவர்கள் அஞ்சும் வகையில் இருக்கும் போதுதான் எம் இனத்துக்கு விடிவும் ஒய்வும் சாத்தியமாகும். இதை விட வேறு வழி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ச்சியாக எம்மை நாமே ஆள வேண்டும், அதுவே நாம் செய்யும் அஞ்சலி. நினைவேந்தலில் சிவாஜிலிங்கம் உருக்கம். இப்போது கூட புலி பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் இருக்கின்றன. இனப்படுகொலை சின்னம் தொடர்பில் மகிந்த தெரிவிப்பு. மதுபோதையில் சாரத்தியம், போலீஸ் அதிகாரி பணியிடை நீக்கம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியனுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் மண் மூழ்கியது கண்ணீரில், தமிழ் மக்கள் ஒன்று கூடி உணர்வுபூர்வ அஞ்சலி. கொடூரமான முறையில் நடத்தப்பட்ட இறுதிப் போரில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களை நினைவேந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நினைவேந்தலில் பிரதான நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுடைய பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். உயிர் நீத்தவர்களின் கனவுகள் நனவாக, முள்ளிவாய்க்காலில் உறுதி பூணுவோம், கொள்கை பிரகடனத்தில் அரைக்கூவல் என்கிறதான ஒரு செய்தி. பொறுப்பு கூறலை வலியுறுத்த எடுக்கும் முயற்சிக்கு ஆதரவு, கனடாவின் புதிய பிரதமர் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கத்திடம் பொறுப்பு கூறலை வலியுறுத்துவதற்கு சர்வதேச சமூகம் எடுக்கும் முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. நீதி நிறைவேற்றப்படும் வரையில் போராடும் வலிமை பெறுவோம், கனடிய பேரவை தெரிவிப்பு. தூதுவர்களை சந்திக்கும் தமிழ் தேசிய பேரவை என்கிறதான ஒரு செய்தி. போர் வீரர் நினைவு தினம் நிகழ்வில் அனுர பங்கேற்பு. இன்று நடைபெறவுள்ள இலங்கையின் தேசிய போர் வீரர் நினைவு தின நிகழ்வில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க பங்கேற்பார் என்று தேசிய இராணுவ சேவை அதிகார சபையின் தலைவர் செனரத் கோஹன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி. பெரமுனவின் ஏற்பாட்டிலும் படை வீரர் நினைவு தினமாம் என்கிறதான ஒரு செய்தியும். திடீரென மயங்கி விழுந்து இளைஞன் சாவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மன்னார் மருத்துவமனை முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. எங்கள் வலியும் தொடர்கிறது, போராட்டமும் தொடர்கிறது. இறுதிப் போரில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கான அஞ்சல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அவர்கள் போராட்டம் மேற்கொள்ளும் வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த அஞ்சல் நிகழ்வு இடம்பெற்றது என்கிறதான செய்தி தொடர்கிறது. கஞ்சா தோட்டம் சுற்றி வளைப்பு என்கிறதான ஒரு செய்தி. விதிமுறைகள் மீறல், 3 சாரதிகள் கைது. முறுக்கு பாக்கெட்டுக்குள் போதைப் பொருட்கள், சிறை கைதிக்கு கொடுத்த பெண் கைது என்கிறதான ஒரு செய்தி. மணல் அகழ்வு, 2 கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது டெல்லியை வீழ்த்தி குஜராத் அபார வெற்றி. ராஜஸ்தானை 10 கோட்டங்களால் வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. நீதி நிறைவேற்றப்படும் வரையில் போராடும் வலிமை பெறுவோம், கனடிய பேரவை தெரிவிப்பு. நாங்கள் மறக்க மாட்டோம், நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம், நீதி நிறைவேறும் நாள் வரைக்கும் நாங்கள் நின்றுவிட மாட்டோம் என கனடிய தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 16வது வருடத்தை குறிக்கும் அறிக்கையில் கனடிய தமிழ் பேரவை இதனை தெரிவித்துள்ள என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உப்பின் விலை ரூபாய் 100 குறையும் என்கிறதான ஒரு செய்தி. ஜனாதிபதி நிதிய செயற்பாடு பிரதேச மட்டத்துக்கு விரிவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கண்ணீர் மலையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சிங்கள கடும் போக்குவாதிகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளவத்தையில் உணர்வு பூர்வம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கொலையுண்ட சிறார்களுக்கு பலிகாமம் கிழக்கில் அஞ்சலி என்கிறதான ஒரு செய்தி.
மழையால் கரைந்த 15,000 தொன் உப்பு என்கிறதான ஒரு செய்தி. திடீரென பெய்த கடும் மழை காரணமாக சுமார் 15,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உப்பு அறுவடை அடித்து செல்லப்பட்டுள்ளதாக புத்தளம் உப்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் என்கிறதான இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் அட்டூழியம் பொறுப்புக்கூறல் அவசியம், பிரிட்டன் பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையில் போரில் கொல்லப்பட்டவர்கள், பரந்துபட்ட மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்கள் சமூகங்களாக ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்வதற்கு கடந்த கால அட்டூழியங்களை ஏற்றுக்கொள்வதும் பொறுப்புக்கூறலும் மிக அவசியம் என பிரிட்டன் பிரதமர் ஹெய்ஸ் ஸ்டார்மெட் தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி. உரும்பராயில் முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இந்த வருட நடுப்பகுதியில் பணவீக்கம் ஸ்திர நிலை. ரயில் நிலைய அதிபர்கள் பணி புறக்கணிப்பு என்கிறதான ஒரு செய்தி. வேலை நிறுத்தம் நியாயமற்றது. தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் ரயில் நிலைய அதிபர்கள் நியாயமற்ற முறையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. கடையை உடைத்து நவாலியில் திருட்டு. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மாணவி உயிர் மாய்ப்பு, மனித உரிமை ஆணைக்குழுவால் சகலரிடமும் வாக்குமூலம். கொட்டாஞ்சேரி மாணவி உயிர் மாய்ப்பு சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சகல தரப்பினரையும் ஆணைக்குழுவுக்கு அழைத்து வாக்குமூலங்களையும் பெற்றுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது. தகவல் திணைக்கள பணிப்பாளர் ஊடகவியலாளர்களுடன் சந்திப்பு. தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பிரித்தாளும் அரசியலுக்கு காலம் பதில் சொல்லும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பேரவலத்தில் உறவுகளை இழந்த மக்களின் கண்ணீரில் நனைந்தது முள்ளிவாய்க்கால், உணர்வெழுச்சியுடன் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. முள்ளிவாய்க்கால் மண்ணில் 2009 ஆண்டு இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான துயர் தோய்ந்த 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உணர்வெழுச்சியுடன் உணர்வுபூர்வமாக பேரெழுச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டது என்ற தலைப்பு செய்தியும், நந்திக்கடலில் ரவிகரன் அஞ்சலி என்ற செய்தியும், யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், தமிழர் தாயகமெங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்றைய தினம் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியில் இடம்பெற்றது. இதன்போது பொதுச்சுடரேற்றி மலர் தூவி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தலில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி மற்றும் விரிவுரையாளர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதி ஆயுதம் முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தியும், கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இனவாதிகள் குழப்பம் விளைவிக்க முயற்சி, பொறுப்புக்கூறல் உண்மை நீதியை அடைவதற்கான சர்வதேச முயற்சிகளை நாங்கள் ஆதரிப்போம், கனடா தெரிவிப்பு என்ற செய்திகளும் உட்பக்க செய்திகளாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் தொல்பொருட்கள் மீட்பை அடுத்து 3 கைது என்ற ஒரு செய்தி, காந்தி பூங்காவில் இன அழிப்பு வார நிகழ்வு மட்டக்களப்பில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவர்கள் 304 பேர் நியமிக்கப்படுவார்கள். நாட்டில் பாரம்பரிய சுகாதார சேவைகளை வலுப்படுத்த 304 ஆயுர்வேத மருத்துவர்களை நியமிக்க ஆயுர்வேத திணைக்களம் திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என ஆணையாளர் டாக்டர் தம்பிக்கு அபயகுணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். முறையான விண்ணப்ப முறை மூலம் ஆட்சேர்ப்பு செயல்முறைகள் தொடரும் எனவும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர்கள் ஆகஸ்ட் முதல் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாகவும் ஆயுர்வேத திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. குருதியமுக்கத்தை கண்டறியும் மாதமாக மே மாதம் பிரகடனம். யாழ் குருதியமுக்க மாநாட்டில் தீர்மானம். உயர் குருதியமுக்கம் தொற்றா நோய்களில் முதன்மையானது எனவும் எந்தவித நோய் அறிகுறிகளும் வெளிக்காட்டாமலேயே பாரிய பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொது சுகாதார நிலைமையாகும். இலங்கையில் இதற்கும் விதிவிலக்கு அல்ல. இலங்கையில் மக்களில் 40% மேற்பட்டவர்கள் உயர் குருதியமுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அரசு சுகாதார தரவுகள் தெரிவிக்கிறது என்ற செய்தியும், பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஆசியா மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டி யாழ் பல்கலைக்கழக பெண்கள் அணி தெரிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. கண்ணீரில் நனைந்தது முள்ளிவாய்க்கால் என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்த தொடர்பான புகைப்படங்கள், பிரித்தானிய பாராளுமன்ற முன்றலில் என்றும் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் ஒன்றிணைந்து பிரித்தானிய நேரம் பிற்பகல் 2 மணிக்கும்
10 டவுனிங் வீதியில் உள்ள பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் நினைவு கூறப்பட்டது என்று பிரித்தானியாவில் இடம்பெறக்கூடிய நினைவேந்தல் தொடர்பான புகைப்படங்களும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக பேரவலத்தின் சாட்சியாக முள்ளிவாய்க்கால் மண் இன்றும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், அதேபோல EPRLF கட்சியினரால் முள்ளிவாய்க்கால் கட்சி வளங்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய இறுதிப்பக்க செய்திகளாக ராஜஸ்தானை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி, மலையாள் போட்டி கைவிடப்பட்டது, வெளியேறியது KKR என்ற ஒரு செய்தியும், கடந்த 2 ஆண்டு டெஸ்டில் விளையாடாத வீரர் மேற்கிந்திய கேப்டன் என்ற செய்தியும், 40 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தாலிய ஓபன் சாம்பியன் வென்ற இத்தாலிய வீராங்கனை என்ற ஒரு செய்தியும், சூப்பர் பெட் செஸ் தொடர் பிரக்ஞானந்தா சாம்பியன் ஆனார் என்ற ஒரு செய்தியும், டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் புதிய சாதனை படைத்த இந்திய வீரர் நிராஜ் என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.